ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து தனி வட்டி. ஓகேங்களா? தனி வட்டியில் வந்து மெத்தட் 4 தான், வருடம் காணுதல். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து தனி வட்டிக்குன்னு 3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ வரும். நம்ம வந்து மேக்ஸ்க்கான 100 டேஸ் பிளான் வந்து கொடுத்துருக்கோம். அதனுடைய 4வது நாள் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 மெத்தட் சம் தான் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது? ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3600 மாறுகிறது. பாருங்கள், இதில் வந்து நமக்கு இப்போ தனி வட்டி அப்படின்னாவே அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. BNR/100 தான். ஓகேங்களா? பி அப்படிங்கிறது அசல், என் அப்படிங்கிறது ஆண்டு, ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம், எஸ்ஐ அப்படிங்கிறது வட்டி. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எத்தனை ஆண்டுகளில் 2000 அப்படிங்கிறது, ஓகேங்களா, 10% தனி வட்டி, மொத்தம் வந்து இது 3600 அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா? இப்போ நமக்கு 3600 ஏ அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அசலோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த எஸ்ஐ வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இதில் தான் வந்து நம்ம எஸ்ஐ வேல்யூ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து மொத்த தொகை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஏ அப்படிங்கிறது என்ன? 3600. பி அப்படிங்கிறது 2000. அப்போ எஸ்ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3600 பிங்கிறது 2000 ப்ளஸ் எஸ்ஐ இருக்குது. இப்போ எஸ்ஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3600 மைனஸ் 2000. இப்போ எஸ்ஐ அப்படிங்கிறது எவ்வளோ? 1600. இந்த வேல்யூவை கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த எஸ்ஐ ஈக்குவல் டு BNR/100 இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம எஸ்ஐ என்ன கண்டுபிடிச்சோம்? 1600 ஈக்குவல் டு பி என்ன கண்டுபிடிச்சிருக்கு? பி என்ன கொடுத்துருக்காங்க? 2000. என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படிங்கிறது 10%. ஆர் அப்படிங்கிறது என்ன? 10/100. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிச்சிட்டோம். இங்கே ஒரு 2 0 இருக்கும், இந்த 2 0க்கு அடிச்சிட்டோம். இப்போ 2 அடித்தோம் அப்படின்னா 8 2 16. அப்போ n ஈக்குவல் டு 8. சரிங்களா? சம் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் சம் வந்து பாருங்கள். ரூபாய் 2500க்கும் 3% வருட வட்டிக்கும் தனி வட்டியில் வரும் தொகையும் ரூபாய் 1500க்கு 5 வருடம் 7% ஆண்டு வட்டியில் வரும் தனி வட்டியும் சமம் அப்படின்னா மொத்த ஆண்டு எவ்வளவு? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து இது ரெண்டுக்குமே வர்றது வந்து ஈக்குவல் தாங்க. தனி வட்டி வந்து ஈக்குவலாக தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இது 2500 அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே 3% வருட வட்டி கொடுத்துட்டாங்க, இங்கே 7% வருட வட்டி கொடுத்துட்டாங்க, இங்கே 5 வருடம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு கொடுத்த இது எத்தனை ஆண்டில் இதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். B1 ஏன்னா 2 அசல் 2 வட்டி விகிதம் 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ B1 எடுத்து எழுதிக்கோங்க 2500. B2 அப்படிங்கிறது 1500. அதே மாதிரி இந்த எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி R1 அப்படிங்கிறது 3, R2 அப்படிங்கிறது 7. அப்புறம் N1 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும் N2 ஈக்குவல் டு 5. இதை அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். வாங்க, நம்ம B1 தானே 2500 இன்ட்டு N1 இன்ட்டு 3/100. இங்கே என்ன வரும்? 1500 இன்ட்டு N2 5 இன்ட்டு 7/100. நம்ம இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடிச்சிடலாம். இந்த 2 0 இந்த 2 0 பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். N1 இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 15 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 7 அப்படியே இருக்குது. இந்த டிவைடு வரும்போது இந்த 25 டிவைடில் வரும். இந்த பக்கெட்டு மல்டிபிளாக இருக்குது, இந்த பக்கெட்டு வரும்போது டிவைடில் வரும். 25 இன்ட்டு 3. ஓகேங்களா? இந்த 5ஆல் அடிக்கலாம். 5 25. இந்த 5 அடிச்சோன்னா 3 5 15. இந்த 3 அடிச்சிடலாம். அப்போ N1 அப்படிங்கிறது 7. இப்போ இந்த இடத்துல 7 போட்டு இது தனி வட்டி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் இந்த தனி வட்டியும் ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேங்களா? இதான் வந்து செகண்ட் சம். வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம். தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும்? இதுதாங்க கேள்வி. தனி வட்டியில் ஒரு தொகை வந்து 20 வருஷத்தில் 3 மடங்காகிடுதுங்க. அப்போ அதே வட்டி வீதத்தில் அந்த தொகை வந்து 2 மடங்காகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷத்தில் நமக்கு 3 மடங்காகுது அப்படின்னா 2 மடங்குக்கு எத்தனை வருஷம்? இந்த 20 விட கம்மியாக தான் இருக்கும். வாங்க எப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். பாருங்க, இதில் நமக்கு வருடம் வந்து கொடுத்துட்டாங்க. வருடம் பார்த்தீங்க அப்படின்னா N1 சரி, N அப்படிங்கிறது நம்ம வந்து 20னே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? N அப்படிங்கிறது நமக்கு 20 கொடுத்துட்டாங்க. இங்கே அசல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா B = B தாங்க. நம்ம பிங்கிற அசலோட தொகை வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசல் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு தொகைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம அசல் அப்படிங்கிறத B = B அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். N வந்து நமக்கு 20 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை மடங்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்காகுது. 3 மடங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த தொகை தான். ஓகேங்களா? இப்போ மொத்த தொகை அப்படிங்கிறது 3P. மொத்த தொகையை வந்து 3P அப்படிங்கிறது என்ன உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா P + SI தாங்க. அப்போ SIங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து 3P - P. அப்போ SI = 2P. SI = 2P வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா எங்கே போயிடுச்சா சாரி. இப்போ A = B + SI, SI = 3P - B, SI = 2P. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். SI அப்படிங்கிறது 2P போட்டுட்டோம். B தான். N அப்படிங்கிறது 20. R தான் நம்ம கண்டுபிடிக்கணும் /100. இந்த BB அடிச்சிருவோம். ஓகேங்களா? அந்த பியும் அடிச்சிருவோம். இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா /2 20. ஓகேங்களா? இங்கே வந்து 100 இருக்குது. அப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா /100. அப்போ R/100, R/10 = 1ன்னு வரும். R = 10. அப்போ 10 ஆண்டுகளில் வந்து நமக்கு 2 மடங்காயிரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.